ஐயோ வர்ஷா, கொஞ்சம் பொறுமையா தான் சாப்பிடு. உன் சாப்பாடை எடுத்துட்டு யாரும் ஓடிட மாட்டாங்க. என்னக்கா இது? எனக்கு பயங்கர பசி. இருக்கிற பசிக்கு நான் இந்த பிளேட்டை கூட சாப்பிடுவேன். போதும் 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 விடுமா. போய் நீயும் போய் சாப்பிடு. தாத்தா, அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அம்மா கூடவே நான் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். கடவுளே, இந்த வயசான காலத்துல மருமக கையால சாப்பிட்றத விட நான் செத்து போயிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். தாத்தா, எத்தனை முறை சொல்றது? உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்றதுக்காக இப்படிலாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் பேசாம இருங்க. அம்மாடி, நான் அமைதியா இருந்துருவேன். ஆனா என் மனசு அடிச்சுக்குதே. என்னுடைய ஆசையெல்லாம் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். தாத்தா, நான் போலீஸ் ஆபீசர் ஆகலான்னு இருக்கேன். ஆனா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கையில விலங்க மாட்டலான்னு ஆசைப்படுறீங்க. அது இல்லம்மா, அரசாங்க வேலை கிடைக்கும்னு காத்திருந்தா உன் முடியெல்லாம் நரைச்சு போயிடும். ஆனா தாத்தா, இந்த முறை நான் ரொம்ப நல்லா டெஸ்ட் எழுதியிருக்கேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த முறை நான் கண்டிப்பா போலீஸ் ஆபீசர் ஆவேன். கரெக்ட் தான். நீ போலீஸ் ஆபீசர் ஆகிறது தான் நல்லது. அப்பதான் ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்துற என்னோட ஓவர் டைமும் ஒரு முடிவுக்கு வரும். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த டோனி இருக்கானே, அவன் என்னை அடிக்கடி கிண்டல் பண்ணிட்டே இருக்கான். இனிமே உன் பின்னாடி வரமாட்டான். நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன். அம்மா, சாப்பிட்டுட்டு போங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு பசிக்கல. நீ சாப்பிட்டு தூங்கு. வாங்க தாத்தா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். ஹாய். நாள் முழுக்க கூட இருந்த பிறகுமா உனக்கு திருப்தியா இல்ல? இல்ல உன் ஜோபி காலி ஆயிடுச்சா? நீ இருக்கும்போது என்னோட ஜோபி எப்படி காலி ஆகும்? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நாளையில இருந்து நம்மளால சந்திக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா? பாபாஜி பத்தி உனக்கு தான் தெரியும்ல. அதான் அடிக்கடி அவருடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு வருவேன்ல. நீ என்ன சொல்ல வர? அந்த பாபா அவர்கிட்ட என்ன வந்து சேர்ந்துக்க சொல்றாரு. ஹலோ, அப்போ ஏன் நிலைமை என்ன ஆகும்? எனக்கு உன்னை பத்தி தெரியும் நிர்மலா. என்ன எப்படி தேடி பிடிச்சியோ அதே மாதிரி வேற ஒருத்தனை தேடி பிடிச்சிக்கோ. ஹலோ, நான் சொல்றது கொஞ்சம் எப்படி படிச்சிட்டு இருக்க நீ? நல்லா படிச்சிட்டு இருக்கேன்க்கா. இதோ உன் பாலைங்க வச்சிருக்கேன். இதை நான் அம்மா கொடுத்துட்டு வரேன். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் ஆர் எடு எடு. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல விடுக்கா. நாளைக்கு நான் காலேஜ் போய் பேசிக்கிறேன். நீ பேசலன்னா நான் பேசுவா? நானே பேசிக்கிறேன். ஹலோ, அப்படியா? சரி, நான் நாளைக்கு நோட்ஸ் கொண்டு வந்துடுறேன். சரி, பாய், குட் நைட். சரி, நான் அம்மாக்கு பாலை கொடுத்துட்டு வரேன். அக்கா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். 1 2 தாராளமா கேளு. அது ஒன்றும் இல்லக்கா. உங்களுக்கு நீ ஏதாவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அதாவது நீங்க எல்லாத்தையும், சின்ன பெரிய எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ற மாதிரி இருக்காங்களா? இருக்காங்க. அது நீதான். நீதான் என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். சரி சரி, முதல்ல படிப்ப கவனி.
பரவாயில்ல விடுமா, தூங்கிக்கிட்டு இருப்பா. ஆ, அது வந்து தாத்தா, அம்மா இன்னும் சாப்பிடவே இல்லை. அதான் பாலாவது குடிக்கட்டுமேன்னு கொண்டு வந்தேன். இல்லைன்னா எப்படி அவங்க தூங்குவாங்க? இங்க பாரு, ஒரு மனுஷி நாள் முழுக்க களைச்சு வந்து படுத்தா அவளுக்கு தூக்கத்துக்கு பால் தேவைப்படாதும்மா. சரி, நான் போய் இதை கிச்சன்ல வச்சுட்டு வந்துடுறேன். சரி. ம். அவ்வளோ ஈஸியா என்ன கழட்டி விட்டுட்டு போறான். என்னை விட்டுட்டு போறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவனுக்கு இதை புரிய வைக்கணும். ஆனா இப்ப நான் என்ன பண்றது? உன் பணத்தை மிர காட்டுறியா? இல்ல இல்ல இல்ல, நான் என்னோட இன்ட்ரடக்ஷனை தானே கொடுத்தேன். அது ஒண்ணும் இல்ல. எப்ப உனக்கு என் உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம இந்த நம்பருக்கு கால் பண்ண. ஹலோ டோனி. என்னாச்சுக்கா? பழைய கனவு தான், அந்த பொறுக்கி நினைச்சுதான். சரி, நீ தூங்கு. நீங்களும் தூங்குங்க. ம். நீயா? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்திருப்ப? நான் தான் வர சொன்னேன். நீங்க வர சொன்னீங்களா? எதுக்குமா? பரவாயில்லையே, நீ இந்த இடத்தையே மொத்தமா மாத்தி வச்சிருக்க. எனக்கு இது தெரியாம போயிடுச்சு. நான் எந்த பூ மேல ஒரு கண்ணு வச்சேனோ அந்த மரமே எனக்கு சொந்தமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாம்பின் கால் பாம்பரியன்னு சொல்லுவாங்க இல்ல? அப்படியா? ம். முதல்ல பணத்தை பத்தி பேசிடலாமா? அதுக்குள்ள என்ன அவசரம்? நானும் இங்கதான் இருக்கேன், நீயும் இங்கதான் இருக்க. இது என்னோட வேலை. அந்தந்த வேலைக்கு நான் அந்தந்த ரூல்ஸ் இருக்கு. என்னோட ரூல் என்ன தெரியுமா? கையில பணம், அப்புறம்தான் மத்ததெல்லாம். எனக்கும் ஒரு ரூல் இருக்கு. வேலை பிடிச்சிருந்தா மொத்தமா அள்ளி கொடுப்பேன். இதப்படி நீ என்ன மறக்கவே மாட்ட. அட்வான்ஸ். சந்தோஷமா?
வணக்கம், நான் கிரீஷ் ஜெயின். கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அம்மா, அந்த ஒரு வார்த்தைக்குள்ள இந்த உலகமே அடங்கி இருக்குன்னு சொல்லலாம். வந்தனா வர்ஷாவுடைய உலகமும் அவங்களுடைய அம்மாவை சுத்திதான் இருந்துச்சு. ஆனா நிர்மலாவோட அந்த மாறின குணம் அவளுடைய பொண்ணுங்களுக்கு ஒரு குடும்ப பிரச்சனையா மாறிடுச்சு. குழந்தைகளை நல்ல விதமா வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு அம்மா அப்பாவுடைய கடமை. ஆனா அதை விட பெரிய கடமை அவங்களுக்கு நல்ல பண்பை சொல்லி கொடுக்கறது. ஆனா எப்படி நிர்மலா டோனி அவளுடைய பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போனாலோ அவளோட பொண்ணுங்களை அந்த தாக்கம் எப்படி பாதிச்சிருக்கும்னு நிர்மலா யோசிக்கவே இல்லைன்னு தான் தோணுது. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வர்ஷா வந்தனாவுடைய கண்கள்ல அவங்க அம்மா மேல அதே மரியாதை தெரியுமா? அதோட நிர்மலா செஞ்ச காரியத்துக்கு பின்னாடி இருந்த இந்த நிர்பந்தத்தை அவங்களால பொண்ணுக்கு புரிய வைக்க முடியுமா? வாங்க பார்க்கலாம். அக்கா, அது கண்டிப்பா டோனி தானா? அக்கா. ஆனா அக்கா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. மம்மியே அவனை உள்ள கூட்டிட்டு போனாங்க. அம்மாடி வர்ஷா, என் ரூம் கிரெடிட்டே எடுத்துட்டு வா. டீ போட வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்ல வர்ஷா. மா, இங்க என்ன நடக்குது? அந்த பொறுக்கி எதுக்காக உங்க ரூம்க்கு கூப்பிட்டுட்டு போனீங்க? அவன் ஒன்னும் பொறுக்கி இல்ல, நம்ம விருந்தாளி. நம்ம விருந்தாளியா? அவன் எப்ப நம்ம விருந்தாளியானா? அவன் எப்படி நம்ம விருந்தாளியானான்னு கேக்குறேன். உங்க 2 பேருக்கும் உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். டோனி என்னோட கிளையண்ட். அதோட என் வேலையை நான் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன். வேலையா? என்ன வேலை? நீங்க என்ன வேலை பண்றீங்க? நீ ஒன்னும் குழந்தை இல்ல, உனக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணுமா என்ன? பெட்ரூம்ல என்ன மாதிரி வேலை நடக்கணும் உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். நீங்க இந்த வேலையை பண்றீங்க? சீ, இப்ப என்ன சொன்ன நீ? சீயா, இப்போ நீ போட்டுட்டு இருக்கிற இந்த Dress எல்லாம், இந்த ஆடம்பரமான பங்களா, உன்னோட காலேஜ் ஃபீஸ், இது எல்லாமே இப்படி வந்ததுதான். சீன்னு சொல்ற? இங்க பாருங்க, 2 பேரும் ஒரு விஷயத்தை தெளிவா கேட்டுக்கோங்க. டோனி மாதிரியான ஆளுங்க ஆதரவுல தான் இந்த வீடே நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரியான ஆளுங்க என் வீட்டுக்கு வந்தா அவங்கள இன்சல்ட் பண்றதை என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் ரூமுக்கு போறேன், சீக்கிரமா டீ எடுத்துட்டு வா. அக்கா, அழகக்கா. என்ன கம்மியா பணம் கொடுத்துருக்க? உன்னோட இளமையும் குறைஞ்சிருச்சுல்ல. நான் தான் என் விலை என்னன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. விலை பாட்டிலுக்கு கிடையாது, அதுக்குள்ள இருக்க சரக்குக்கு தான். நீ ரொம்ப கேவலமானவன். தேங்க்யூ. நான் சாராய வியாபாரம் பண்றவன். முதல்ல சரக்கு கேட்ட பணத்தை மட்டும்தான் கொடுப்பேன். இவ பெரியவளானா அப்படியே உன்ன மாதிரியே தான் இருப்பா. போகும்போது கதவை நல்லா மூடிட்டு போ. ஏய், சும்மா விளையாடுங்க. பொண்ணுங்கெல்லாம் பெரியவளுங்களாயிட்டாளுங்க. உனக்கு ஓகேனா உன்னோட இந்த 2 பொண்ணுங்களும் உனக்கு உன்னோட இளமையை கண்டிப்பா திருப்பி தரலாம்.
அட்வான்ஸா வச்சுக்கோ.